தமிழ் மெனு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். யாராவது உங்ககிட்ட வந்து பீட்சா சாப்பிட போலாமான்னு கேட்ட உடனே இங்கே தான் இருந்து வரும்போது அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு உற்சாகம், யாருக்கு தாங்க பிடிக்காது அந்த பீட்சா மொமெண்ட், நல்லா சீஸியான கிறிஸ்பியான பீட்சா சாப்பிட்றதுக்கு. இன்னைக்கு நம்ம கிச்சனில் நல்லா சீஸி சிக்கன் பிரெட் பீட்சா தாங்க பார்க்க போகிறோம். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு கம்மியான நேரத்தில் 2 விதமான பிரெட் பீட்சா பார்க்க போகிறோம். ஓவனில் நல்லா க்ரன்ச்சி கிறிஸ்பி பீட்சா, பேனில் நல்ல சீஸியான சாஃப்டான பீட்சா. பீட்சா மொமெண்ட்டை வீட்டிலே எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சீஸி சிக்கன் பிரெட் பீட்சா பண்ணுறதுக்கு சிக்கன் வேக வச்சுக்கலாம். ஒரு 1/4 கிலோ பிரெஸ்ட் பீஸ் எடுத்துருக்கிறேன். ஒரே ஒரு சூப் க்யூப்ஸ், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு சிக்கன் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சூப் க்யூப்ஸ்லேயுமே உப்பு இருக்கும், அதனால் உப்பு பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் ஒரு மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் சிக்கனை நல்லா கொதிக்க விடுங்க. சிக்கனை திருப்பி போட்டுட்டு அதே மாதிரி இன்னொரு 10 நிமிஷம் அடுத்த சைடையும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்ம தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக வற்றி போயிடுச்சு. சிக்கன் பர்ஃபெக்டாக நல்லா சாஃப்டாக ஜூஸியாக குக் ஆகிடுச்சு. இது ஆற விட்டுட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி பிரெட் பீட்சா பண்ணுறதுக்கு ஒயிட் பிரெட் எடுத்துருக்கிறேன். எத்தனை ஸ்லைசஸ் ஆஃப் பிரெட் பீட்சா பண்ண போகிறீங்களோ அத்தனை சைஸஸ் ஆஃப் பிரெட் எடுத்து அதை நல்லா ஒரு சைடு மட்டும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக. எதுவுமே அப்ளை பண்ண வேண்டாம், பட்டர்லாம், சும்மா டோஸ்ட் மட்டும் ஒரே ஒரு சைடை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா மொறுமொறுப்பாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிறிஸ்பி சிக்கன் பிரெட் பீட்சா ஓவனில் பண்ண போகிறோம். ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே பேக்கிங் ஷீட் போட்டுட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்த பிரெட் ஸ்லைசஸில் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. மொறுமொறுப்பான பகுதியை விட்டுட்டு அந்த சைடில் பட்டர் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு மொறுமொறுப்பான பகுதியை மேலே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு குடை மிளகாய் பச்சை கலர் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கிறேன். பிளாக் ஆலிவ்ஸ், ஆலப்பினோஸ், வேக வச்சு எடுத்த சிக்கனை இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். தக்காளி, ஒரு பெரிய தக்காளி உள்ளே இருக்க விதைகளெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். தக்காளி சாஸ், ஸோ வெங்காயம், கேப்சிகம், தக்காளியில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ், கார்லிக் ஆயில், பார்மெசான் சீஸ், ஷெடார் சீஸ், மொசரல்லா சீஸ். நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்த பிரெட் ஸ்லைசஸ் மேலே தக்காளி சாஸ் போட்டுடலாம். இந்த தக்காளி சாஸில் வெயிலில் காய வச்சு எடுத்த தக்காளி பியூரி, வெங்காயம், பேசில் லீவ்ஸ், உப்பு, சர்க்கரை, வினிகர் எல்லாம் சேர்த்து இந்த தக்காளி சாஸ் பண்ணுறதுங்க. உங்களுக்கு இது ரெடிமேடாக வாங்கணுன்னா இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஒரு தின் லேயர் ஆஃப் தக்காளி சாஸ் போடுங்க. ரொம்ப ஜாஸ்தியாக போடாதீங்க, ரொம்ப சாகி ஆகிடும். அதனால தான் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சாஸ் போடுறோம். ஸோ க்யூப்ஸாக வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தையும் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஒரு ஸ்லைஸில் 4 to 5 வெங்காயம் இருக்கிற மாதிரி, அதே மாதிரி குடை மிளகாயும் அங்கங்கே ஒரு 4-5 குடை மிளகாய் ஒரு ஸ்லைஸில், அதே மாதிரி தக்காளியும் அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கு அடுத்ததாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஜூஸி சாஃப்ட் சிக்கன் க்யூப்ஸையும் நல்லா கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். பிளாக் ஆலிவ்ஸ், பீட்சாவில் எப்போவுமே பிளாக் ஆலிவ்ஸ் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். டேஸ்ட்டுமே நல்லா சூயியாக நியூட்ரல் டேஸ்ட் இருக்கும் பிளாக் ஆலிவ்ஸ்க்கு. ஆலப்பினோஸ் கொஞ்சம் காரமாக இருக்கும், கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸு ஜஸ்ட்டு ஒரு பிஞ்ச் தாங்க, சும்மா ஜஸ்ட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன், தூவி விடுறேன். அது போக அந்த இட்டாலியன் ஹர்ப்ஸையும் தூவி விட்டாச்சு. அது கூடவே ஷெடார் சீஸ் இந்த பர்கர்லலாம் அந்த ஒரு எல்லோ கலர் ஸ்லைஸ் வச்சு தருவாங்க, அப்படி சாஃப்டாக நல்லா மெல்ட்டியாக இருக்கும்ல, அதான் ஷெடார் சீஸ். அதுக்கு மேலே மொசரல்லா சீஸ் வந்து நல்லா நூலாக நல்லா சியூயியாக நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்பவே லோ இன் ஃபேட் மொசரல்லா சீஸ். அதுக்கு மேலே பார்மெசான் சீஸ் கொஞ்சம் சால்ட்டியாக கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும், பாஸ்தாலெல்லாம் போடுவாங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக கார்லிக் ஆயில், பூண்டை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா கார்லிக் ஆயில் ரெடி ஆகிடும்.
பீட்சா, பாஸ்தா, சீசனிங்க்கு நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் அவனை 180 டிகிரி செல்சியஸில் ஒரு அரை மணி நேரம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பேக்கிங் ட்ரேவை உள்ளே போட்டுட்டு அதே 180 டிகிரி செல்சியஸில் 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக்கிங் டைம் 20 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவனுக்குள்ளேயே அந்த பிரெட் ஸ்லைசஸ் இருக்கட்டும், ஒரு 15 நிமிஷமாவது இருக்கட்டும். அப்போனா தான் அந்த சீஸ்க்கு மேலே இருக்க அந்த ப்ரௌனாக கிறிஸ்பியாக அந்த ஒரு க்ரன்ச்சியான டாப் லேயர் கிடைக்கும். பாருங்கள், பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல ஒரு க்ரன்ச் இருக்குது, நல்ல கிறிஸ்பாக இருக்குது. அந்த எட்ஜஸ்லாம் அந்த சீஸ் எல்லாம் அப்படியே அதுவுமே நல்ல ஒரு க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக இருக்குது. சுட சுட வாவ் சூப்பர்பாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தபடியாக நம்ம பேனில் இந்த பிரெட் பீட்சா பண்ணிடலாம். முதல்ல பண்ண பிரெட் பீட்சா வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கிறிஸ்பியாக இருக்கும். இது வந்து நம்ம கொஞ்சம் சாஃப்டாக அப்படியே அந்த சீஸ் மெல்ட் ஆகி அப்படியே ஒழுகிற மாதிரி பேனில் நம்ம பண்ண போகிறோம். அதே சேம் ப்ராசஸ் தான். தக்காளி சாஸ் போட்டு எல்லா கார்னர்ஸ் வரைக்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. வெங்காயம், கேப்சிகம், உங்களுக்கு எந்த வெரைட்டி ஆஃப் பிரெட் பீட்சா விருப்பமோ அது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா சாஃப்டாக அப்படி இருக்கும், அது நல்லா க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே லோட் பண்ணிவிடுங்க. சிக்கன், ஆலிவ்ஸ், ஆலபினோஸ், சில்லி ஃப்ளேக்ஸ். இட்டாலியன் ஹர்ப்ஸில் வந்து ஆரிகானோ, தைம் அண்ட் ரோஸ்மெரி தான் இருக்குது. இதோட லிங்க்கையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், வேணுன்றவங்க கட்டாயம் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு மேலே ஷெடார் சீஸ், எல்லா சீஸோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், வேணுன்றவங்க கட்டாயம் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு மேலே மொசரெல்லா சீஸ் நல்லா தாராளமாக எல்லா பக்கமும் கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே கார்லிக் ஆயில் ட்ரிசில் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பிரெட் பீட்சா ஸ்லைசஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா தனியாக மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி சீஸ் எல்லாம் மெல்ட் பண்ணுற வரைக்கும் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு ஸ்லைஸையுமே ஒரு மூடி போட்டுட்டு பேக் பண்ணி பக்காவாக எடுத்தாச்சு. சீஸ் பாருங்கள் அவ்வளோ அழகாக மெல்ட் ஆகிருக்குது, பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு கிறிஸ்ப் கிடச்சிருக்குது பார்த்தீங்களா. இதுக்குமே நல்லா க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக இருக்குது. அதே சமயத்தில் இந்த சீஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம ஓவனில் பேக் பண்ணது வந்து சீஸ் நல்லா கிறிஸ்பாக இருந்தது. இது பாருங்கள் அப்படியே இப்போ உருகி இப்போ தான் அப்படியே சாஃப்டாக அப்படியே உருகிட்டே இருக்குது. எங்கள் வீட்டில் என்னோட பொண்ணுக்கு இந்த சீஸியான நல்லா சாஃப்டான மெல்டடான சீஸி சிக்கன் பிரெட் பீட்சா ரொம்ப பிடிக்குங்க. உங்கள் குட்டீஸ்க்கும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஜூஸியாக சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணிவிட்டு எது நல்லா இருந்தது நீங்களே சொல்லுங்கள். எல்லாரும் இந்த வீடியோவை ரசித்து பார்த்துப்பீங்க நம்புகிறேன். தமிழ் மெனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா எங்களுக்கு ஒரு லைக் தர மறந்துடாதீங்க. மேலும் மேலும் தரமான வீடியோஸ் போடுறதுக்கு எங்களை உற்சாகப்படுத்தும். இந்த சீஸி பிரெட் பீட்சாவை உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். உங்கள் லவ்டு ஒன்ஸோட இந்த பீட்சா மொமெண்ட்டை ஃபன் ஃபில்டு மொமெண்ட்டாக மாற்றுங்க. மற்றும் ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.